பவித்ரா, திமுக எம்பிக்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் திமுக கொறடா உள்ளிட்டோரை தேர்வு செய்வதற்கான இந்த கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற குழு தலைவராக ஏற்கனவே டி.ஆர். பாலு இருந்திருக்கிறார். இதே போல மக்களவை திமுக குழுவின் தலைவர், கொறடா, துணைத் தலைவர் உள்ளிட்டோரும் இன்றைய கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழா நடைபெற உள்ள சூழ்நிலையில் இன்று திமுக எம்பிக்களின் கூட்டம் நடைபெறுகிறது. திமுக எம்பிக்களின் கூட்டத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் அனைவரும் இதில் கலந்திருக்கிறார்கள். இது தவிர திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், திமுக தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மக்களவை திமுக கொறடா உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக ஏற்கனவே டி.ஆர். பாலு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரையே மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி.ஆர். பாலு வெற்றி பெற்று நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக கனிமொழியும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுபோல கொறடாவாக திமுகவின் மூத்த எம்பி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அதற்கான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.